யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே, பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே. பிடிகளுக்கும் உருவத்திக்கும் வேதம் தெரியலே, வேதம் தெரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. நான் இருக்கும் இடத்தினிலே அவன் இருக்கின்றான், அவன் இருக்கும் இடத்தினிலே நான் இருக்கின்றேன். நான் இருக்கும் இடத்தினிலே அவன் இருக்கின்றான், அவன் இருக்கும் இடத்தினிலே நான் இருக்கின்றேன். யாரு இங்கே இருப்பது என்று யாருக்கும் தெரியலே. இப்ப நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் ஏதும் புரியலே. நான் என்னத்தை சொல் வேண்டா தம்பி, என்னத்தை சொல் வேண்டா. நான் என்னத்தை சொல் வேண்டா தம்பியோ, என்னத்தை சொல் வேண்டாம். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. தம்பி ஒருவன் வெளியில் என்று காசை எண்ணுகிறான், நம்பி ஒருவன் சிறையில் வந்து கம்பி எண்ணுகிறான். தம்பி ஒருவன் வெளியில் நின்று காசை எண்ணுகிறான், நம்பி ஒருவன் சிறையில் வந்து கம்பி எண்ணுகிறான். உண்மை ஒன்று கூட்டுக்குள்ளே கலங்கி நிற்கிதடா, அது உருட்டும் புரட்டும் புரட்டி கொண்டு வெளியில் நிற்கிதடா. நான் என்னத்தை சொல் வேண்டாம் தம்பி, என்னத்தை சொல் வேண்டாம். நான் என்னத்தை சொல் வேண்டாம் தம்பியோ, என்னத்தை சொல் வேண்டாம். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. மூடருக்கு மனிதர் போல முகம் இருக்குதடா, மோசம் நாசம் வேஷமெல்லாம் நிறைந்திருக்குதடா. மூடருக்கு மனிதர் போல முகம் இருக்குதடா, மோசம் நாசம் வேஷமெல்லாம் நிறைந்திருக்குதடா. காலமாறு உண்மைகளை கலங்கி நிற்குதடா, கதவை திறந்து பறவை பறந்து பாடி செல்லுதடா. நான் என்னத்தை சொல் வேண்டாம் தம்பி, என்னத்தை சொல் வேண்டாம். நான் என்னத்தை சொல் வேண்டாம் தம்பியோ, என்னத்தை சொல் வேண்டாம். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே, பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே. பிடிகளுக்கும் உருவத்திக்கும் எதுவும் தெரியலே, எதுவும் தெரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் எதுவும் புரியலே, எதுவும் புரியலே, எதுவும் புரியலே, எதுவும் புரியலே. உன்னையே விட்டுட்டு போனோனே அந்தரத்துல நாலு புள்ள எங்க கத்தில, ஏழு புள்ளையே பக்கத்தில. அந்த கதையை எங்க சொல்ல, நான் அந்த கதையை எங்க சொல்ல. கொள்ளையோரா கொய்யா கொள்ள மரத்துல கொய்யா மரம் இருக்கு, மசுர கொள்ள மரத்துல கொய்யா மரம். என்னவா ஒரேதா போகுதா? எங்க போகுது?
தூங்கி விடுறகளை எழுப்பி விடுங்க முதல்ல. போகுது ஓவுதுன்னுக்கிட்டு அலுப்பா இருக்கும். ஏன் காலம் போன கடைசியில் உனக்கு அலுப்பா இருக்கத்தான் செய்யும். என்ன பண்றது? என் கால கிரகம் என்னை மானாமதுரையில் கேட்டாக, காரக்குடியில கேட்டாக, எதுக்கு? திண்டுக்கல்ல கேட்டாக, எதுக்கு? புதுக்கோட்டையில கேட்டாக. இப்ப வந்து உங்கள்ட்ட எல்லாம் குப்பை கொட்டிக்கிட்டு கிடக்குறேன். ஏய் ராமதாஸ், அவ்வளவு பேர் கேட்டு நீ ஒரு வயசு இல்லையா? என்னன்னே தெரியல ராமதாஸ். வர வர என் கனவுல அடிக்கடி நீந்தே வந்துகிட்டு இருக்கிறேன். நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எலும்பச்சம்பளத்தை மந்திரிச்சு மந்திரிச்சு கட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் நம்மளெல்லாம் உட்கார்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? பார்க்கலையானே தெரியலையே. நான் என்ன செய்வேன் ஆண்டவா? ஒரு சேலையை வச்சு ஒரு வருஷம் ஓட்டிட்டியே. எல்லாமே ஓட்டுவேன். நீ ஒரு சட்டியே போட மாட்டேங்கிற. நீ என்ன என்னைய பேசுற? ஏன் அப்ப ஆள் நல்லா இருக்கலையா? பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. வாயில தருத்திரி ஏத்துக்கிட்டேன். சட்டி ஓடாது, பிரச்சனை இல்லை. எனக்குன்னு ஒரு சீவியம் பாரு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு. என்ன அப்போ வேலை பார்க்குறீங்க நீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? சம்சாரி வேலை? ஆடி ஆவரமா? விவசாயமா? எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்களாம்? 2 ஏக்கரா? 2 ஏக்கர் வச்சுவிட்டு என்ன பண்றது? ஒரு 30 ஏக்கர் 40 ஏக்கர் வச்சாலும் நஞ்ச புஞ்ச அம்புட்டும் விளையும். வீட்டோட வந்துருவேன். என் இந்த காலம் முன்ன கடைசியில 2 ஏக்கரையும் நல்லா உழுது தள்ளிடுவேன். அப்படியே என்ன சீம ஒரு டிராக்டர் வச்சு கருவையை புடுங்க வேண்டியதானே? புடுங்க தெரியாதா? சரி சரி, நீ போ, புடுங்குவாரு. யாரு? நீ போ. நம்ம தான் புடிங்கிட்டு கிடக்கிறோம். அப்ப அங்கே போய் வேற புடுங்கணுமா? ஏய் ராமதாஸ், என் கனவுல நீ தான் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கிற. எங்க ஐ லவ் யூ சொல்லு பாப்போம். ஐ லவ் யூ இப்படியா சொல்லுவாங்க? விளங்காதம்டா போடி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐ லவ் யூ கல்யாணாலும் கணவர், புல்லானாலும் புருஷர் சொல்லி வச்சிருக்காங்க. என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம்? இந்த கழுத்துல தாலின்னு ஒரு லைசன்ஸ் தொங்குதே, அதுதான் பெண்களுக்கு வேலியா. நானும் 10 மாசத்துல ஒரு குழந்தைய பெக்கலாம்னு பாக்குறேன் ராமதாஸ். முக்கி பாக்குறேன், புள்ள வைக்க முடியல. எனக்காக வேண்டி நீ மட்டும் 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெத்து என் கையில கொடுக்கணும் ராமதாஸ். ஏற்பாடு பண்ணலாம். உனக்கு தான் குண்டக்க மண்டக்கெல்லாம் வெட்டியிருக்காங்க. வெட்டுறதை பத்தி நீ கவலைப்படாத. கெற்ப பைய உனக்கு மாத்தி வச்சிருந்தேன், நீ ஒரு புள்ள வெத்து கொடு. என்ன அப்படி படுத்து கிடக்குறாங்களா? சிச்சி கருமத்துல எழுப்பி விடுங்கப்பா முதல்ல. பக்கத்துல படுத்து கிடக்குறாங்களா? எந்திரிக்கா முதல்ல. 5 மணி ஆச்சு, நல்லா பொழந்துக்கிட்டு படுத்து கிடக்குறீங்க. எழுப்புடா தம்பி, அரமண்ட போய் எழுப்பு எல்லாத்தையும். நீ போய் தட்டி எழுப்புமா. அந்த பிள்ளை வர்றா. இந்த பொம்பளை எல்லாம் இந்த 7ஆம் நம்பர் செருப்பு இருந்தால் பத்திரமா எடுத்து வைங்க. களவாங்க வர்றா. வீட்டில் 20 சோடி வச்சிருக்காளோ. இந்த போட்டுக்கால ஒரு செருப்பு, அதெல்லாம் களவாண்டது தான் நேற்று. செருப்பு பத்திரம், காதில் கிடக்கிறதுலாம் பத்திரம். ஐட்டத்தில் தட்டி எழுப்பு. இந்த ஆம்பளைய படுத்து கிடக்கிற பயனாடி தெரியல. தட்டு பயனாடி தெரியல. பிள்ளைகளும் பத்திரம். ஏன்னா பிள்ளைய தூக்கிட்டோம். கையை கொடுக்காத, கழட்டிடுவா.
இந்த காலியே இந்த ஆளு. ஏய் ஏய் அந்த இருக்கேன் பாரு ஒருத்தன். லூப்பு தெரியா? லூப்பு நீ கொடு, என்ன கூந்தலுக்கு என்னைய கொடுக்க சொல்ற? என்ன தாய் எந்திரிச்சு உட்காந்துட்டீங்களா? நேரத்தை பாருங்க. முட்டை குண்டிட்டானுச்சுன்னா கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறுறது. நாடகம் பார்க்கறதுன்னா உங்களுக்குலாம் வேர்த்து வடியுது. முதல்ல முருகனும் வள்ளி பெருமானும் ஆடு இதுல ஆடுது முதல்ல. மாமா நீயும் நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. நீ என்ன பண்றன்னா நீ விவசாயத்துக்கு கால் எடுத்து அந்த தென்னை மரமெல்லாம் ஊடி இருக்கியே, அதுக்கு தண்ணி பாய்ச்சணும்னா கூப்பிடு, நான் வரேன். புஞ்சையில கால் வச்சுன்னு வச்சுக்க, 20 வருஷத்துக்கு விருவடி தான் கிடக்கு. வந்துடாத. என்னைய பத்தி நீ லேசா இட போடுற. என்ன அப்பு? என் பேர் என்ன தெரியுமா? பாலை தென்னை 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 பாலை பாலை அவர் விடான்னு சொல்றியா, நீ விளையாதுன்னு சொல்றியா? கிளட்டு முண்டை. பாலையா விடாது. பாலை மீன் குழம்புல விஷம் வச்சு உன்னைய கொண்டு விட்டு போயிருவேன். உன் பேர் என்னையா? பேர் என்ன? என்ன இழுக்குற? பேர் என்னங்கிற? என்ன அப்படி? அப்போ வாழ்க்கையில ஏதாவது கோடீஸ்வரி ஆயிரலாமேன்னு நினைச்சு நானும் ஒரு வேலைக்கு போனேன். என்ன வேலை? சித்தாள் வேலைக்கு. விலங்கு அந்த வீடு. என்ன அப்படி சொல்றீங்க? எத்தனை மாடி கட்டடம் ஏத்தி இருக்கேன் தெரியுமா? ஆமா. ஏத்தி ஏத்தி கொடுத்தியா? வேலைக்கு போன அவசரத்துல ஒரு கொத்தனாரை சந்திச்சு, அந்த கொத்தனார் என்ன பண்ணாரு, அம்மா ராதா செல்வி 750 ரூபா சம்பளம், நீ வேணா சட்டி தூக்க வரியாமான்னு கேட்டார். எந்த சட்டிய? சாந்து சட்டிய. நீ தான் போடவே மாட்டிய சட்டி. நான் சட்டி போட மாட்டேன். நீ மட்டும் யோக்கியமா குழந்தை தள்ளிடுவே அப்படியே சட்டி போட்டு. சரின்னு அவர் கூப்பிடுறாரு, நம்பி போயிட்டு ராமதாஸ் மாமா அவசரத்துல 8 மணி வேலையில டூட்டி கிளம்பின அவசரத்துல அந்த ஆளு உள்ள அன்றாயிரம் போடாம வந்திருப்பேன் போல. நம்பி போனா கம்பியை காமிச்சிட்டாங்க. மேல நின்ன மனுஷன் கீழே இருந்துகிட்டு சாந்த சட்டியை ஏந்திக்கிட்டே நின்னா, சாந்த எடுத்து பூசினவரு கீழே குனிய. நான் என்ன பண்ணேன், அவசரத்துல ஒரு கல்ல தூக்கி போடு ஒரே அடி அடிச்ச உடனே கொத்தனார் விட்டு கருங்கல்ல குளோஸ் ஆகி கொத்தனார் செத்துட்டேன். உனக்கு எப்படி? கல் எதுவும் போடவா? கல்ல போடவா? கல்ல போடவா? ஏன்டல அப்படி ஒரு தூக்கு உண்டு. அடிதாண்டா பத்தினா நான் தான். எனக்கு ஒரே ஒரு புருஷன். 44 புருஷன் நேத்து. ஒரே ஒரு புருஷன், 44 புருஷன். என் புருஷனுக்கு 55 பொண்டாட்டி. நீ தான் 56வது ஆளா? ஆமா. ஆம்பளை என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும். ஆமா. என் மாமியா இருக்கு பாருங்க, அது என்னை பெத்த தாய் மாதிரி பாத்துக்கும். என் குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்னை அண்ணன் தங்கச்சி மாதிரி பாத்துக்குவாங்க. என் மாமனாருக்கு அப்பப்ப வலிச்சுச்சுன்னா பிடிச்சு பிடிச்சு விடுவேன் கை கால. ஆமா. நான் கல்யாணம் பண்ணி வரும்போது அம்புட்டு சீர்சீதனை கொண்டுகிட்டு வந்தேன். என்னன்னு தெரியாத? தோடு, தொங்கட்டை, நெக்லஸ், நான்கு மாலை, அரைமுடி. அரைமுடின்னு அங்கே காமிக்கிற? ஆமா, அரைமுடி அங்கேதான் போடுவாங்க. சின்ன பிள்ளைக்குள்ள போடுவாங்க. ஆமா, எனக்கு நானும் சின்ன பிள்ளைத்தேன். உனக்கெல்லாம் அரைமுடின்னா எவ்வளவு? பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு எங்க ஆத்தா பாப்பாவும் நேர்த்தி கடை பண்ணி அம்புட்டு அழகா லட்சுமி கடாட்சியமா பிறந்தேன். அப்படியா? நான் மட்டும் ஒரு குடும்பத்துல காலத்துக்கு வச்சேன். விலங்கு அந்த குடும்பம்னு சொல்றாங்க. பேசாத. இன்னைக்கு எந்த ஊர் வர? கழுவனச்சேரியா? ஒழுக்கமா இருந்துக்க, உனக்கு அதுதான் நல்லது. ஆமா. தெருவுக்குள்ள மாசமான பிள்ளையெல்லாம் என் முகத்துல முழிச்சிட்டு போடாங்கன்னா புள்ள முள்ள மரித்தனமா உன்னைய மாதிரியே இருக்கு. என்ன மாதிரியே பிறக்குமா? ஆமா. என் ராசி என்ன ராசி தெரியுமா? என்ன ராசி? விருச்சக ராசி. அதான் தெரியுது, விரிச்சுக்கிட்டே தானே திர்ற. ஜோசியக்கார் சொல்லியிருக்கிறார், அம்மா ராதா செல்வி 2026ல நீ எல்லாத்துக்கும் கனவு கன்னியா. இல்லையா? கரண்ட் போகுது. வந்துருச்சு கரண்ட். கரண்ட் வந்துருச்சாடா போலீஸ் மட்டையா? ஏன் ஓயாம கரண்ட் கட் ஆகுது? சும்மாவா? லைன் மாத்துறாங்களா? ஏய் ராமதாஸ், இந்த பிள்ளைக்கு இந்த வயரை கட் பண்ணி விடுவேன். ஏய் ராமதாஸ், வாழ்ந்தாலும் உன்னோட தான், நான் செத்தாலும் உன்னோட தான். ஓ இதயத்தை இதயத்துல மாட்டுவியா? ஓ இதயத்தை காமி, நான் இதயத்தை காமிக்கிறேன். எங்க காட்டு? நீ முதல்ல காட்டு. ஆஞ்சநேயர் மாதிரி கிழிச்சு காட்டு. நானும் கிழிச்சு காட்டுறேன் முதல்ல. உன் கண்ணு அழகுக்கும், உன் மூக்கு அழகுக்கும், உன் மண்டை அழகுக்கும் சொல்லு. சொல்லு. இது பண்ணியா? சொல்லு. எங்க இருக்கணும்? எங்க இருக்க? எங்க? ஐ லவ் யூ சொல்லு பாப்பா. ஓயாம அந்த இடத்துக்கே வர. ஏ மாமா, என் அழகுக்கும் அறிவுக்கும் நான் எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? சுடுகாட்டுல இருக்க பிள்ளையா நீ? சுடுகாட்டுல நான் மட்டுமா இருப்பேன், நீங்க தான் சேர்ந்து இருக்கணும்.
ஏன் எத்தனை பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்க தெரியுமா? இருக்காளா உயிரோட இருக்காளா செத்துட்டாங்களா? சச்சில் டெண்டுல்கர் டோனி முதற்கொண்டு கேட்டு வந்தாங்க. டோனிட்டுலாம் போகாத, தத்தனி ஜாமான் வச்சுக்க, உன் நோனியை கலட்டிடுவேன். அப்புறம் நோனியை கலட்டுற நீ என்ன அவனுக்கு தக்கற புடிங்கிட்டு இருந்திய மூடியா முதல்ல. ராமதாஸ் என் புருஷன் வந்தாருன்னா உன் பொண்டாட்டி தான் வந்துட்டு ஊருக்கு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு தெரியுது. ஊர்ல போயிருச்சுன்னு சொல்லவா? ஊருக்கு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு தெரியுது. ஒன்னும் நீ வச்சு இருக்கு, இல்லாட்டா நான் வச்சு இருக்கிறேன். நீ வச்சு இருக்கி கிழிச்ச முதல்ல நாடகம் முடிஞ்சோன்னா செய்யாமங்களுக்கு கிளம்பிடுவேன் பைக்கு எடுத்துக்கிட்டு. ஆமா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன் தலையில தான் விடியும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் உனக்கு ஜனையாக்குறேன் விடு. ஏன்னா உன் மண்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராமதாஸ். எங்க ஐ லவ் யூ சொல்லு பாப்பா. எனக்கு அப்படிதான் சொல்லுவாங்க ஐ லவ் யூ. அப்படி சொல்ல மாட்டாங்க. ஐ லவ் யூ இப்படி சொல்லியா சொல்லி அப்படி சொல்லி ஐ லவ் யூ. சரி திருறேன் விடு. திருவிக்கிட்டே கிடக்குறேன் மனுஷன். போயிட்டு வரவா மாமா? மாமா எங்க ராதா செல்வி ராதா செல்வின்னு 3 வாட்டி கூப்பிடு பாப்போம். 3 வாட்டி கூப்பிடு. என்ன ஓதா செல்வி ஓதா செல்வி ஓதா செல்வி ஓதா செல்வி ராதா செல்வியா முதல்ல? போயிட்டு வரவா? டாட்டா. எங்கிட்டு போனாங்க சாந்தாங்க? ஐயோ அப்பா ஆளே தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் இறைவள் உள்ளோ அங்கே, தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? நிறைந்தவள் உள்ளோங்கே, தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? பொருளும் பொருளும் நிறைந்தவன் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு. பொருளு நிறைந்தவரஞ்சோ பொய்யில் வளர்ந்த காடு. என்னும் எழுத்தும் நிறைந்தவன் நெஞ்சம் இறைவன் திகழு வீடு. என்னும் எழுத்தும் நிறைந்தவரஞ்சம் இறைவன் தந்த வீடு. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகளில் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. இசையில் கடையில் கவியில் மணலை மொழியில் இறைவன் இசைகள் கலையிலே மணலே மொழிகள் இருப்பதுண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது துண்டு. தெய்வம் ஏற்கும் உனது துண்டு. தெய்வம் இருப்பது எங்கே? அது எங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? இதுதான் வெளிமனை சாரல். இந்த இடத்தை பார்க்கிற பொழுது
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 50 நிலங்களிலே இந்த குறிஞ்சிலமோ மிக அற்புதம். எங்கு பார்த்தாலும் பூஞ்சலாக தெரிகின்றது. மலைகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் பாருங்க, இயற்கையை பார்க்கணும் இப்படியா இருக்கு. இந்த நேரத்திலேயே மக்கள் கூட்டம், அருமையான கூட்டம். இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து என்ன ஆலயம் துழுவது சாலவும் நன்றுனா எதுக்கு நம்மெல்லாம் இறை வழிபாடு ஏன் செய்யறோம்? தீய வழியில போகக்கூடாதுன்னு. ஆக மொத்தம் ஐதீக முறைப்படி இந்த நாடகத்தை நீங்க முழுமையா பார்த்தாலே போதும், உங்களுடைய பீடை பிணி விலகும் என்பது ஐதீகம் சொல்லுது. ஆத்தா இதை கூப்பிடாத, என்ன எங்கே வர எல்லாம் போற போலையா இது உட்காந்து நாடகம் பாப்பியா? நேரத்தில் எங்க போற? நான் இந்த சில ஊர்கள் நம்ம சொன்னாலும் கேட்க முடியாங்க. முந்தானத்தெல்லாம் உசிலம்பட்டி பக்கம் நினைக்கிறேன். இந்த பக்கம் ஆமா தம்பி, இந்த பக்கம் நாடகம் இந்த மாதிரி இப்படியே கடவு 4, 4, 5 மணி இருக்கு. யாரும் போகாதே தான், விடிஞ்ச பண்ண போங்க. நான் சொன்னேன் கேட்கல. வயக்காட்டுக்குள்ள மேடை அப்பட சொன்னேன். ஒரு கிளம்பி சொல்லிச்சு, தம்பி நான் பால் மாடு வச்சிருக்கேன் தம்பி, பால் பிச்சை போகணும் அப்படின்னு சொல்லிச்சு. சொல்றது சரிதான், விடிஞ்சு போத்தா சொன்னேன் கேட்கல. இருட்டுக்குள்ள போக பார்த்தா அங்கிருந்து கத்தி ஓடியாருது. பார்த்தா 2 காதும் அறுபட்டு ஓடியாருது. என்னாச்சு 2 ஆஸ்தி அறுத்து விட்டாங்க, அதிர்த்து விட்டாங்க. தேவையாது. ஆக மொத்தம் சொன்ன கேட்கணுமா இல்லையா? யாருப்பா? யாரும் கேட்கறது இல்ல. இருக்கக்கூடிய யார் கொஞ்சம் இருந்து அமைதியா பாருங்க என்று சொல்லி இடத்தை பார்க்கிற பொழுது இடத்தை நாம் எப்படி வழிபட சொன்னார். நடந்தாய் வாலி காவேரி, நடந்தாய் வாலி காவேரி, நாடங்கு மேல் செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க, நாடங்கு மேல் செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாலி காவேரி. அடர்ந்த மழை தொடரில் அவதரித்தார். அடர்ந்த மலை தொடரி அவதரித்தார். அடர்ந்த மழை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். நடந்த உள் வழியெல்லாம் நலமளித்தான், நடந்த உள் வழி எல்லாம் நலமளித்தாய். நங்கையர் உழைவ நங்கமும் தோடைகள் நெருங்கவும், இப்போ யாருக்கு முழங்கவும் தமிழ் தேமிழங்கவும், அசந்து வளர்ந்து நெளிந்து தொடர்ந்து அலைகளை ஒரு மனங்கள் துணை வரவே. நடந்தாய் வாலி காவேரி, நடந்தாய் வாலி காவேரி, நடந்தாய் வாலி காவேரி, நடந்தாய் வாலி காவேரி. இந்த நாடங்கு மேல் செழிக்க நன்மையெல்லாம் திருக்க, நாடங்கு மேல் செழிக்க, நடந்தாய் வாலி காவேரி. உணவளிக்கும் உலகுக்கெல்லாம் கண்ணாக பண்பு என்ற தமிழ் நாட்டில் செல்ல பெண்ணாக, உணர்ந்த தமிழ் நாட்டில் ஒரு பெண்ணாக, உணவரெல்லாம் பாராட்டும் பொண்ணாக, உழவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, உணவரெல்லாம் பாராட்டும் பொண்ணாக, அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியதே, பொங்கி வரும் காவிரியே வாழியதே. நடந்தாய் வாலி காவேரி, நாடங்கு மேல் செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடங்கு மேல் செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாலி காவேரி. இடத்தை விளைக்கலாம். கட்டளை இவள் இங்குதான் காவல் செய்கிறாள். சற்று உற்று கவனித்து பார்ப்போம். அருமையான ரீங்காரம். ஆளோளும் சோ, ஆளோளும் சோ என்று அற்புதமான உசையில வகைக்கின்றது. சகுடையால், பேரியால்,
மகதையால் செங்கோட்டால் என்ற இப்படி குரல் வளமே அழகா இருந்தால் இந்த குரலுக்கு சொந்தக்கார பெண்ணு நல்ல அழகுல இந்த பிள்ளையை வணிக்காம எந்த பிள்ளை வணிக்க போறான் ஆலோலம் என்று காட்டி இந்த அருமுனத்தே ஆலோலம் என்று குரல் காட்டி சேலோடு கண்ணை திணை மீது வைத்த சிங்காரி சேலோடு கண்ணை திணை மீது வைத்த சிங்காரி காலோடு கால் சேர்த்து காலோடு கால் சேர்த்து காலோடு கால் சேர்த்து அணுராக போக கலவி செய்தார் பாலோடு சேர்ந்த பழம்போல் தித்திக்கும் பணிதில்லையே இல்லையே ஆ ஆ பாலோடு சேர்ந்து பழமோ பாலோடு சேர்ந்து பழமோ ததனாக சிரித்தாள் சிரிப்பேன் அவள் ஒரு ராஜகுமாரி சிரித்தாள் சிரிப்பேன் அவர் ராஜகுமாரி ஒரு மதுமையை போலே பூங்கொடியிடையானே நான் சிரிப்பேன் அவள் ஒரு ராஜகுமாரி காவிய கவி பாடும் அதிரூபராணி கண்களில் கவி சொல்லும் என்னை கோவிவாணி ஓவியம் நடக்கும் ஓவியம் நடக்கும் உள்ளே மனம் சேர்ந்து உள்ளமது வாழ்ந்து பார்வினை தாண்டி விட்டால் மது குடம் போனே சிரித்தால் சிரிப்பேன் அவள் ஒரு ராஜகுமாரி அவள் ஒரு ராஜகுமாரி அவள் ஒரு ராஜகுமாரி
ஆதியிலே விரும்பாத தலைமகளோ ஏழிசை பெய்யாத கலைமகளோ இந்த உலகத்தாய் பெற்றெடுத்த தமிழ் மகளோ இதெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே அலைமகள் கலைமகள் மலைமகள் என்ற மகளுக்கு நீராக இருக்கின்ற இந்த பேரழகை பார்க்கிற பொழுது ஆசை கொண்டேன் அமுதமே ஆசை கொண்டே அமுதமே ஆசை கொண்டே அமுதமே அதற்கு வரும் அருவி இதை பாட அசைந்து வரும் கிளி போலே அதற்கு வரும் அருவி இது போட அதைகளெல்லாம் அதற்கு தாளம் போட அலைகளெல்லாம் அதற்கு தாளம் போடு ஆனந்த திருநடனம் தீயாட ஆனந்த திருநடனம் நீயோடு அந்த அற்புத காட்சியில் என் மனம் கடந்தாட ஆசை கொண்டே அமுதமே ஆசை கொண்டே அமுதமே இதற்கடை புன்னகையின் மின்னலி நிலையோட இருவிழியில் சந்திர சூரியன் உறவாட மல தாமரைகள் தயந்தாட தில்லை பதிமணங்களை அரசினி ஆட நான் பாட ஆசை கொண்டே அமுதமே ஆசை கொண்டே அமுதமே 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 போகுது பா ஓடுது போகுது ஓடுது போகுது ஓடுது போகுது ஓடுது போகுது ஓடுது போகுது யார் அவன் ஏ கொள்ளவாசல் தாங்கள் யாரோ நீங்கள் யாரோ நான் ஒரு வேடுவர் வேடுவர் இங்க வந்த நோக்கம் எல்லாம் ஒரு வேலை தான் என்ன வேலை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வேலை இருக்கு யாருக்கு வேலை இல்ல சொல்லுங்க அப்பா வெட்டியா இருக்கிறது கூட ஒரு வேலை தான் ஆமா ஆமா அத கூட வெட்டி வேலைன்னு சொல்லுவாங்க நீங்க வந்த வேலை நான் வந்த வேலை அழகான ஒரு மானை தேடி என்னது மானுங்க மானை தேடியா ஆமா நல்லவரா இருக்கீங்க பார்த்தா படிச்சவர் அடந்துறீங்க உடைய பார்த்தா பெரிய வீட்டு புள்ள மாதிரி இருக்கு ஆமா நீங்க வந்துகிட்டு இந்த இடத்துல தொலைச்சு போட்டுறீங்க நான் நம்ப முடியுமா பாருங்க வாதி பிரதிவாதினா சரி நீங்க கேளுங்க இருக்காங்களா ஆத்தா அவர்கிட்ட கேளுங்க மானு இருக்கா இல்லையான்னு சொல்லி கேளுங்க யாத்தா நீங்க சொல்லுங்க தா இங்க மானை பாத்தீங்களாத்தா அந்த சொல்லு ஆமாடு சுத்தி சீமக்கருல ஒரு யாரு ஒரு மாடா யாரு பார்த்தா எங்க தலை ஆட்டுங்க அந்த அது பூரா கண்டு பச்சை சேலை நீ பார்த்த யோ போயா பேசாம தூக்கி என்ன தலைக்கு 10 ரூபா கொடுத்தீரா இது எல்லாம் எந்நாட்டு மக்கள் உம்நாட்டு மக்களும் எப்படி போய் சொல்லுவாங்க வேடுவரே சுத்தி சீமக்கரதா இருக்கு என்ன அப்படி சொல்றேன் ஆளு பார்க்க ஒரு மாதிரியா இருக்கே நினைக்காதீங்க பாயிண்ட புடிச்சு பேசுவேன் புடிச்சா விட மாட்டேன் என்ன அகத்தில் அழகு முகத்துல தெரியும் நீங்க ஒரு ஆள் தான் குறிய சரியா பாக்குறாரு ஆமா தெரியும் எனக்கு முகத்தை பார்த்தாலும் தெரிஞ்சு வருது எந்த வேலைனாலும் பிச்சிருவேன் அது அதுகிட்ட போய் மாடு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது விடிஞ்சா போக முடியும் அப்பத்தான் கண்ணு தெரியாம உட்காந்துருக்கு இப்படி எல்லாம் பத்தினி தாய் வத்த பிள்ளை அவங்க எல்லாம் போய் சொல்லுவாங்களா மாடு அவ்வளவு தெரியுது நான் போய் சொல்றாளா நானு உங்க முகத்தை பார்த்தா அப்படி என்ன தம்பி நான் சொன்னா நம்பணுமா இல்லையா நம்பாம பேசுறது என்ன அர்த்தம் யாருங்க நான் நம்பிக்கைன்றனால சொல்றேன் பாருங்க ஆ? உங்க ஊர் என்ன ஊரியா எங்க ஊர் சிற்றூருங்க உங்க ஊர் சிற்றூர் சிற்றூர் என்ன ஆடாது வேலிமலைச்சாறு நம்ம ஊர் என்ன ஊரியுமா என்ன ஊரு அதான் வெள்ளிமலை வெள்ளிமலை அங்க பாருங்க சரி வெள்ளிமலை இல்லாத மான எங்க இடத்துல இருக்கு மலைய பாருங்க முதல்ல எங்க இருக்கு வெறும் டவராதான் தெரியுது அடேய் நல்லா பாருங்க எது வேப்ப மரமா புளிய மரமா தெரியுது மதனே மலைய பாருங்க சொல்றா ராமநாதன் தெரியாதயா அது டேங்கரு
என்ன நல்ல இங்கே பாரியா அதில் கிருஷ்ணர் இருக்காரு, மலையை மேலே வாரியாடுறேன். அது கருப்புசாமி டவர், அந்த பிள்ளையார் இருக்காரு. எந்த டவர் ஏப்பா இருக்கு? தம்பி உங்களுக்கு தெரியுதா? ஏமாடா நீ உள்ளே சொல்ல போனா? பொய் 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 பொய். டேய் நீ மலை இல்லைன்னு சத்து பண்றான். யாரு? இல்லங்க போங்கங்க. அடே இங்க வா, பொய் பேசாத. எதுக்கு? மழை தெரியலையாக்க, உனக்கு தெரியலையாக்க? அங்க பாடுறா அங்க. அப்பப்ப பாயிண்ட் நோக்கி வருவேன். இல்லையே, தெரியல இல்லையே, இல்ல. நீ வாரியா? என்ன? எவன் உத்தமனோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும், மத்த யாருக்கும் தெரியாது. மதனு என்னடா பாரா தெரியுதாண்டு? இப்பதான்டா அந்த தெரியுது. லேசா தெரியுதுல்ல? பத்தாண்டா நேற்று தோரங்குறிச்சிக்கு போகிற பக்கம் மழை மாதிரி. ஏன்டா டேய் நீங்க பூரா போய் கலவணி பிள்ளை இருக்கீங்க. ஆமாடா, அவன் என்ன சொல்ல சொன்னியா? அது மேற்கு தொடர்ச்சி மலை. ஆமா, சரி நான் கேக்குறேன், தெரியுதா? விவரமா பேசுறீங்க. சொல்லுங்க. மான தேடி வந்ததெல்லாம் சரித்தேன். ஆ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். கேளியா? ஏன்னா பெரிய வீட்டுக்கார புள்ளையில அங்க ஏமாத்த கூடாது. நான் ஏமாத்த மாட்டேன். மான் எங்க கிட்ட தான் இருக்கு. சரி நான் வேணா உங்களுக்கு தர்றேன். ஓஹோ ஆனா ஒரு நிபந்தனை. கேளுங்க. மான வளர்க்குற அளவுக்கு ஆ. உங்க வீட்டுல மான கெட்டி போடுறதுக்கு இடம் கிட வசதி இருக்கா? என்னடா அப்படி கேக்குற? ஏயா ஒரு அர்த்தம் கொடுத்து வேணாமா? என்ன? என்கிட்ட இல்ல காசு வேணாமா? என்கிட்ட உள்ள நிலம் காட்டுகிற என்னையா ஜோரியா? ஒண்ணுக்கு 5 வீடு வச்சிருக்கையா? உங்க வீடு ஒண்ணு வாங்க போறேன். 5 வீடா? அப்புறம் என்ன? வீடா? ஒவ்வொரு வீடு எத்தனையோ கோடிக்கு பெருமையா? உங்களுக்கா? என்ன சங்கத்துல அன்னைக்கு ஒரு ஒம்பளை வீட்டு வாடகை கொடுக்கணும் மானக்கடை கழிச்சிட்டு போச்சு. அது அப்படி இல்லையா? நான் அந்த பக்கம் திரும்பி வந்து பின்னாடி வீடு நம்ம சொல்லிச்சியா? நான் இல்ல அது. இப்ப காசு வேணும் நிறைய இருக்கு. நல்லா இருக்கு, நிறைய இருக்கு. அவன் வீடு என்னன்னு யாருக்கு அள்ளி நான் கேக்குறேன். உங்க வீடு எப்படியா? என் வீடு ஓலை வீடு. தம்பி உங்க வீடு? வீடு இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல தான் படுத்து தல்றா தல்றா. ராமதாஸ் உங்க வீடு என்ன வீடு எப்படியா? என்ன அந்த கம்மாக்கரையில் மடை இருக்கு, அந்த மடையிலேயே படுத்துறது. உங்க வீடு? நீங்க மட்டும் இல்ல, இந்த பூலோகத்தில் உள்ள அத்தனை பேருமே பூரா கூரை வீடு, ஓட்டு வீடு, கார வீடுல குடியிருக்கிறாளுங்க. நான் அப்படி இல்ல, தங்கத்தால வீடு. வர்றா பொன்னால் செய்யப்பட்ட வீடு. அதனால எங்க அப்பா ஒரு பொன்னம்மன் பேர்றா, சும்மா இல்ல. தங்கம்மா? ஆமா வீடே தங்கம்மா? ஆமா. என்ன வச்ச மோதிரத்தை நீங்க திருப்பம் தெரிஞ்சீங்க? நீ ஆள் மாதிரி சொல்லி தர்றா நீங்க. அப்ப தங்கம் இருக்கு. ஆமா. காசு பணம் நிறைய இருக்கு. யாருக்கு அள்ளி கொடுத்த கரங்கள் யாரா? சரி அள்ளி அள்ளி கொடுத்த என்ன? சரி அள்ளி அள்ளி கொடுத்த கரங்களா இருக்கீல? என்ன பிடிமான அதிகம்டா. உழைப்பு. சரி நான் கேக்குறேன், எனக்கு தூத்திட்டு போய் சொல்றா. இவ்வளவு காசு பணம் வச்சிருக்க வேடுவரு அப்புறம் என்ன மயத்துக்கு நாடத்துக்கு வந்தீரு? சும்மா நிறுத்தியா மேச்சா? இது நாட்டு மக்களுக்கான வரையா? நான் எந்த ஊர் போனா காசு வாங்குறது இல்லையா? கேளு பண்ணாண்டா. அப்படியா? சரி. இதனால இந்த வாக்குக்கு கட்டுப்பட்டு நான் தர்றேன். சொல்லுங்க. மானு உள்ளதா இருக்கு. சரி விரட்டுங்க. வருமா? புடிக்க முடிஞ்சா புடிங்க, புடிக்கலாம்னு நீங்க தான் புடிக்கணும். யார் கண்ணும் நீ சில வேடரை மன யார் குணத்தில் வந்துட்டு, யார் கண்ணும் நீ சில வேடரை மன யார் குணத்தில் வந்து தேடி நீ கண்ட மானுக்கு காலுண்ட கை காலுண்ட கை உண்டா நீ கண்ட மானுக்கு காலுண்ட கையுண்ட நேரத்து நேரம் மேல் கொடுக்குறோம்டா. கொக்கி வச்ச கொக்கு பிடிக்க கொக்கு வந்து வாசிங்க மாமா. ஆமாவா? வாசிங்க தம்பி. கொக்கி வச்சு கொக்கு பிடிக்க மயிலாடும் பாறையில நாங்க ஆடி இருக்கோம். என்னடா கேக்குற நீ? வாசிடா வேற பாட்டு பாடுமா? வாசிடா. கடவுளே. யார் இந்த பெண்மணி? வாயாக்க. இந்த அழகு பதுமை யாரு? என்னடா இங்க வச்சிரா காராஜா? ஒரு செகண்ட் இல்லங்க. இந்த பிள்ளாரா? இதான் ஓந்தி. வாயா. இந்த பிள்ளை பாக்கையில பாத்தியாடா எப்ப எங்க செய்யுங்க பாப்பா. நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அதனால பாக்கிற ஐயாக்கன்னு நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அதனால முழிக்கிறது அம்மா பொண்ணு.
கூப்பிடுறா வள்ளியப்ப. தங்காச்சி குளிரங்காயட்டுமா உனக்கும் எனக்கும் மனசு இப்போ வைக்க பிரியாச்சு ஒளிவோ முறவோ பேசி சிரிக்க ஒரு துணையாச்சு நீ கையில அணைக்கிற போது நான் துள்ளி குதிக்கிற மானு நான் ஆத்துல குளிக்கிற போது நீ ஆளை கடிக்கிற மீனு இருப்பு சேர நடுவேன் நான் எடுத்து எடுத்து சொல்லுவேன் ஐயா உங்க பெருமூச்சு அத்தி பூத்த மாய போல மாமாவும் பேச்சு கண்ணு உனக்கு மின்மினி பிடிச்சு விளக்கா மாத்தட்டுமா பிடியில வலையில மடியில சாது விசையும் சொல்லட்டுமா ஏ மாமே தரணும் சீரு மாங்கா தட்டு தோழி ஒரு விவரம் கேட்க வேணும் தங்கையே ரொம்ப அருமைனே. என்னடா ஆரம்பத்துல எந்த சுறுசுறுப்புல ஆடுனீங்களோ இப்பவும் அதே சுறுசுறுப்போட ஆடுறீங்க பாத்தீங்களா? சரி, அழைத்த காரணம் என்ன? டவர் வந்திருக்கிறார். என்ன டவர்? வேட்டுவர். வேட்டுவர் எதற்காக? மானை தொலைத்து விட்டாராம் அன்பு தங்கையே. தொலைச்சிட்டாரா? எங்க? நம்ம திரைப்புணத்துக்குள்ள. நம்ம திரைப்புணத்துக்குள்ள மான் வரலையே. அப்படித்தான் சொல்லிக்கிட்டு ஒத்த கால்ல நிக்கிறாரு. ஏன் இன்னொரு கால் என்னாச்சு? கொக்கு வாங்கிட்டு போயிருச்சு. சரி இருக்கட்டும். ஆனா வந்தவருக்கு தகுந்த ஒரு உபசரிப்பு கொடுக்க வேண்டும். அண்ணே, நீங்க உள்ளே சென்று காவலை பாருங்க. வந்தவருக்கு தகுந்த பதிலை சொல்லி விடுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அண்ணா அப்படின்னு கூப்பிடுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அண்ணா என்ற இடத்தை உடனே ஓடிடுவோம். போயிட்டு வருவோம். நல்லா அந்த மாதிரி போமா. இதுவரைக்கும் எங்களையும் பப்பு டான்ஸ் மதிச்சு இன்ன வரைக்கும் பார்த்த அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு ஒளிபரிக்கிற தரலுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆடாதம்மா சலக்கு சலக்கு சரிக சேல சலுப் சலுப் சலக்கு சலக்கு சரிக சேல சலுப் சலுப் விளக்கு விளக்கு வைக்க மாட்டா விளக்கு விளக்கு உனக்கு குளிர்னா என்ன போட்டுனா பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பொறுமையும் பொறுமையில் பெருமடையை காத்துக் கொண்டிருக்கும் மேடுவரே வில்லெடுத்து விளையாடும் மேடுவர் குலமகனே சொல்லெடுத்து உரையாடும் முத்தம குணத்தவரை வருக. தாங்கள் யார்? வந்த காரணம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. முடிந்த அளவிற்கு உதவி செய்ய காத்துக் கொண்டே இருக்கிறோம். வந்த காரணம் என்னவோ? அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. வறுமொழியிலே அழகான ஒரு மான் குடத்தை பார்த்து இருந்தாலும் இந்த மானுடைய பெருமை என்ன, இதனுடைய அழகு என்ன அப்படின்றத எடுத்து ஓதட்டுமா? மலையோரம் கண்டே அழகான மானே மலையோரம் கண்டே அழகான மானே மானோடு நானோ
விளையாட தானே கலைவாணி திகழோ எனதாசை கவிமாலை சூடும் எனதாசை மானா அழகுள்ள மான் எனதாசைமா அழகுள்ள மான் எனதாசைமா அழகான மான் பிடிக்க பல நாளா காத்திருந்தேன் அழகான மான் பிடிக்க பல நாளா காத்திருந்தேன் நாளாதாசையாலே தவியாக தவிக்கிறேன் நாளாதாசையாலே தவியாக தவிக்கிறேனே அழகுள்ள மான் என்னதாசைமா பார்த்ததில்லை எத்தனையோ மான் இருந்து இது போல பார்த்ததில்லை மானே இந்த மானை பார்த்ததாலே இந்த மானை பார்த்ததாலே ஓடோடி நானு வந்தேன் அழகுள்ள எனதாசைமா அழகான மான் பிடிக்க பல நாளா காத்திருந்தேன் அழகான மான் பிடிக்க பல நாளா காத்திருந்தேன் நாளாதாசையாலே தவியாக தவிக்கிறேன் நாளாதாசையாலே தவியாக தவிக்கிறேன் பிடிப்பதற்கு தலைவி என்ற ஒரு காரணத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி. நான் பிடிக்கிற மான சொல்லுங்க. அனுமதி கொடுத்தா மான பிடிச்சிடலாமா? ஆமா, மான் இருந்தா தானே பிடிப்பீங்க. அனுமதி கொடுத்தாலும் இருக்குமா? மான் கிடையாது. மான் இங்க வரல. மானை கண்ணால பார்த்தவன் காவல் கண்ணால பார்த்தது நான் தானே. நீங்களா? ஆமா. நீங்க பார்த்தா? நீங்க பார்த்தா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் காவலுக்கு வந்திருக்கேன். நான் வந்து வேட்டைக்கு. நீங்க வேட்டைக்கு வந்தா மானை பார்த்தா பாத்திரத்துல அடிச்சிட்டு பிடிச்சிருக்கணும்ல. ஞானம் பிடிக்கலாம். ஏன் பிடிக்கல? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னா மானை பிடிப்பதற்கு எத்தனை வழிமுறை இருந்தாலும் இந்த மானை கையால பிடிக்கணும் என் நோக்கம். கையால யாராவது மான் பிடிச்சது உண்டா? யாரும் பிடிச்சதில்ல. யாருமே பிடிக்கல. நீங்க எப்படி பிடிப்பீங்க? என்ன தகுதி உள்ளவன் தான் தொகுதிக்கு வர முடியும். ஒரு மனிதனும் நல்ல ஒரு பகுதிக்கோ தொகுதிக்கு போக முடியும். என்ன தம்பி? தகுதி இருந்தா மட்டும் போதாது. முத பயிற்சி வேணும். அதோட முயற்சி வேணும். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மட்டும் வெற்றி கிடைக்கும். அதனால பதவி என்று சொல்றது என்னுடைய அப்பா என்கிட்ட கொடுத்து இந்த இடத்துல பொறுப்பா காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. பரவாயில்லமா? அதனால உங்களுக்கு பதில் சொல்லிருக்கேன். மானு வரல, நீங்க வந்தா. நீங்க பொறுப்பான ஆளு. வள்ளி அப்படின்னா அந்த வள்ளின்ற இடத்துக்கு ஒரு தகுதியான பொறுப்பு, நல்ல ஒரு பதவி உங்களுக்கு. பாருங்களேன், பதவி இருக்கும்போது சில நேரங்கள் பணிவு வேணும், அது துணிவு வேணும். பாருங்க, இப்ப நேரத்தில் என்ன செஞ்சானா, நகுசன் நடத்தின ஒரு யாகம், அசுமதி யாகம். சரி, அப்படி 100 யாகம் செய்தான். 100 யாகம் செய்து அந்த யாகத்தை வெற்றி பெற்றார். அசுமதி யாகம் பண்ணா இந்திர பதவி கிடைக்கும். என்ன பதவி? இந்திர பதவி கிடைக்கும். அப்ப தேவலோகத்தில் இருந்து சப்த ரிஷிகள் கீழே வர்றாங்க நகுசனை தூக்கிட்டு போறதுக்கு. அப்ப தூக்கிட்டு போகும் பொழுது நகுசன் சொல்றான் சப்த ரிஷிகளை பார்த்து, முனிவர்களே
நீங்க உங்களுக்கு காலுகள்லாம் நோகு, அதனால பையவே நடந்து போங்க அப்படின்னு சொன்னானா. நெருங்கி போயிட்டாங்க. தேவலோகம் போன பிறகு அங்கே இந்திரனுடைய மனைவி இந்திராணியை பார்த்த பிறகு அந்த பெண்ணை பார்த்த உடனே மையம் விட்டு விட்டார். ஆசை எல்லாம் ஆசைதாம்மா. பார்த்த உடனே என்னாச்சு, என்ன செஞ்சானா, என்ன செஞ்சாங்க? பெண்ணை பார்த்த உடனே வேமா போங்க சொல்லி சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, சர்ப்பன்னு. சரி. நவுசை என்ன செஞ்சானா, சப்த ரிஷிகளை பார்த்து சர்ப்பன்னா வேகமா போங்கன்னு அர்த்தம். கையில ஒரு பிரம்பு வச்சு என்ன செஞ்சானா, இந்த சப்த ரிஷிகள்ல குள்ளமா இருக்கிறது யாருன்னா அகத்தியர். என்ன செஞ்சானா, அந்த பிரம்பு வச்சு சர்ப்பன்னு அடிச்ச உடனே அகத்தியர் பார்த்தாரு, நீ மலைப்பாம்பா போன்னு சாபம் கொடுத்தாரு. மலைப்பாம்பாக ஏன்னா தேவலோகம் அதிபதியா ஒரு இந்திர பதவி கிடைக்கும் பொழுது ஒரு சின்ன வார்த்தையினால என்னாச்சு, மலைப்பாம்பை போடான்னு சொன்ன உடனே பூலோகத்தில் வந்து மண்ணில் மலைப்பாம்பை பிறந்துட்டான். அப்பதான் பிற்காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் நேர வனவாசம் போறாங்கல்ல, அப்போ போகும் பொழுது பீமனை அந்த மலைப்பாம்பு பிடிச்சது. அந்த அகத்தியர் சொன்ன சாபம் என்ன, இந்த உலகத்தில் இவன் ஒருவன் தர்மமானோ அவன் கேட்ட கேள்வி பதில் சொன்னால் உனக்கு நல்ல விமர்சனம் பறக்கணும்னு சொல்லிட்ட உடனே அப்பதான் பீமனை வந்து அந்த மலைப்பாம்பு பற்றி கொண்டது. அந்த மலைப்பாம்பு கேட்ட கேள்விக்கு தருமன் சரியான பதில் சொன்னதுனாலதான் பீமன் விடுபட்டான். ஏன் சொல்ற அப்படின்னா, பதவி கிடைக்க போகுது, அப்ப பதறாம கேட்க வேண்டியதானே, கணக்கு இருக்கா இல்லையா? ஏன்னா பதவி வரும் பொழுது அது சரியான நேரத்தில் பணிவு வர வேண்டும், அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள துணிவும் இருக்க வேண்டும். நீங்க சொன்னது போல யாகங்களில் பல வகை யாகங்கள் இருக்கு. ஆனா அஸ்வமேத யாகம் செய்வது இந்திர பதவி அடைவதற்காக தான். இப்ப தசரத சக்கரவர்த்தி ராமாயணத்தை பாருங்க, யாகம் செய்தார், அதே அஸ்வமேத யாகம் ஆகிறார். இந்த அஸ்வமேத யாகம் செய்தவுடன் இந்திரன் பார்த்தார், ஆஹா தசரதன் வந்து 100 அஸ்வமேத யாகம் செய்து விட்டா இந்திர பதவி வந்து அடைஞ்சிருவாரு, இதை அடைய விடக்கூடாதுன்னு சொல்லி பெருமாளை விட்டு தூது விட சொன்னாராம். பெருமாள் போய் கேட்டாரா, எதுக்கு இந்த யாகம் நடத்துறீங்க அப்படின்னு. எனக்கு குழந்தைகள் இல்லை, குழந்தைகள் இல்லாததால அஸ்வமேத யாகம் பண்றேன் அப்படின்னாரா. அப்பதான் பெருமாள் சொன்னாரா, குழந்தைகள் இல்லாததுக்கு அஸ்வமேத யாகம் கிடையாது, அஸ்வமேத யாகம் என்பது இந்திர பதவிக்காக. நீங்க என்ன செய்யுங்க, புத்திர காமேஷ்ய யாகம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப புத்திர காமேஷ்ய யாகம் செய்தால் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதை விடுத்து போட்டு நீங்க 100 அஸ்வமேத யாகம் செஞ்சா இந்திர பதவியில கிடைக்கும். எதுக்கு அந்த பதவி, உங்களுக்கு ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பதவி போதுமே அப்படின்னு சொன்னாங்க. அதனால்தான் பாருங்க புத்திர காமேஷ்ய யாகம் செய்தார்கள். அந்த யாகத்திலிருந்து வரவழைக்கப்பட்டதா பாயாசம் என்று சொல்லக்கூடிய அந்த அபிர்வாகம் கிடைச்சது. அது கிடைச்ச உடனே 3 மனைவியார்களுக்கும் அவர் பங்கிட்டு கொடுத்தார். அப்படி கொடுத்த பொழுது எல்லா குழந்தையுமே 10 மாசத்துல பிறக்கும். ஆனா கோசலை, சுமித்திரை, கைகை என்று சொல்லக்கூடிய 3 பேருக்கும் 12 மாதங்கள் கழித்து குழந்தை பிறந்தது. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, தகப்பன் வந்து 2 மாசம் சுமக்கணும், தாய் 10 மாசம் சுமக்கணும். தகப்பனும் சுமக்க முடியாத அந்த ஒரு குழந்தை கருவை தாய்கள் 12 மாதம் சுமந்தாரா 3 பேரும். அதான் ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கணன் அப்படின்னு 4 பிள்ளை பிறந்தாங்க. அங்கேயும் யாகம் செய்தார்கள் தானே, அதன் மூலமா கிடைத்தது அங்கே ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கணன் என்று 4 பேர் கிடைத்தார்கள் தானே. இப்படி யாகம் செய்தாங்க. யாகம் செய்தது யார் தெரியுமா, கலைக்கோட்டு மகரிஷி. மருமையனே யாகம் செய்து மாமனாருக்கு குழந்தை கொடுத்தது ராமாயணத்துல மட்டும்தான். நல்ல கதமா. இந்த உலகத்துல ராமாயணமோ மகாபாரதமோ பூலோகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்குமே அவனவன் வாங்கி வந்த வரம் என்னவோ, ஊழ்வின் பெண் என்னவோ அதான் கண்டிப்பா நடக்குமே தவிர, பாருங்களேன் இதே தசரத சிறு வயதிலே தன்னுடைய தாய் யாருன்னா இந்துமதி. இந்த இந்துமதி தன்னுடைய மகனை தூக்கிட்டு காட்டுக்கு போறாங்க. அரியா பருவத்தில் ஒரு செடியில ஒரு சின்ன ஒரு இதை பிக்கிறான், அந்த செடியில் பால் வருது. அப்ப அந்த செடிக்கு கூட இறக்கப்பட்டு தன்னுடைய தாயே மகனுக்கு சாபம் கொடுக்குறா. பாரு, நீ செடியை ஒடிச்சிட்ட, இதனால் நீ பிள்ளையை இழந்து தவிப்பாய் என்று ஏற்கனவே தாய் கொடுத்த சாபம் ஒரு ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகு ஜலபோசு ரிஷி கொடுத்தாருல தன்னுடைய மகன் இருந்ததுனால, இப்ப ஒவ்வொரு மனிதன்ட்டையும் ஒரு ஆயுதம் இருக்கு. இப்ப என் கையில் இருப்பது என்ன, சிலிமுகம். ஏன்னா தசரத மன்னன் கையில் இருப்பது சப்தவேதிகம். அந்த தன்மை என்ன அப்படின்னா, எந்த பகுதியில எந்த குரல் கேட்கிறதோ அந்த ஜீவராசி அடித்து விட்டு மீண்டும் வந்து சேர்ந்துருமா, அந்த கடையோட மகத்துவம். அப்ப தசரத மன்னன் கடை போறாரு. வேட்டைக்கு போகும் பொழுது ஒரு ஆற்றங்கரை ஓரமா அமர்ந்து இருக்காரு. அப்பதான் ஒரு சிறுவன் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிறவியிலேயே கண் தெரியாது. அவர்களுக்கு என்ன எல்லா பணிவிடை செய்வது,
ஒரே பிள்ளை ஒரு மகன் தான். இவன் என்ன செய்யற அப்படின்னா அந்த காலத்துல ஒரு துறக்கூட எடுத்துக்கிட்டு ஆற்றுல தண்ணி அள்ளி சுத்தம் செய்து கீழே ஊற்றும் பொழுது ஏதோ பெரிய விலங்கு யானை தண்ணி குடிக்க மாதிரி ஒரு யோசனை பார்த்தான். கணையை விடுத்தார். கணையை தொடுத்தால் அங்கே அம்மா அப்பா என்று குரல் ஓடி சென்று பார்த்தால் ஒரு சிறுவன் உடலிலே கணை பாய்ந்து அவன் சாகும் தருவாயில் இருக்கிறான். அப்பதான் சொன்னானா அந்த சின்ன பையன், ஐயா எங்க அம்மாவும் அப்பாவும் பிறவியிலேயே கண் தெரியாது, அவளுக்கு பணிவிடை செய்யறவே நான் ஒரே ஒரு ஆள் தான், நான் இறக்க போறேன், இந்த தண்ணியை கொண்டு போய் அப்பாட சேர்த்துருங்க. சொன்ன உடனே பாருங்களேன், இப்ப கண் தெரியாத ஆளுக, காது கேட்காத ஆளுக, இவங்களுக்கு எல்லாம் ஒரு மனக்கணக்கு இருக்கு. யார் நடந்து வந்தாலும் இன்னாரப்பா அப்படின்னு கேட்பாங்க. கண்ணு தெரியாதவங்க மகன் வர்றதுக்கு அடுத்த ஆள் வர்றதுக்கு தேச தெரியாதா, வர்றவன் யாருப்பான்னு கேட்க. அப்ப தசரத மன்னன் வந்த விஷயத்தை பூரா சொல்றாரு. ஐயா நான் ஒரு விலங்கு நினைச்சு உங்க மகனுடைய உடம்புல நான் கணையை விட்டுட்டேன், உன் மகன் இறந்துட்டான் சொன்ன உடனே அப்ப சொன்னாரா அந்த முனிவர், செலபோசரிசி இவன் மகன் இறந்து விட்டான், ஆனால் உனக்கும் பிள்ளை பிறக்கும், நீ சாகும் தருவாயில் உன் அருகிலே எந்த ஒரு மகனும் இருக்க மாட்டான் என்று ஒரு சாபமும் உனக்கு முடிவு கொடுத்த சாபம் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்படி வாழ்க்கையில நல்லதுன்னா கெட்டது எங்க நன்மை செய்ய போய் தீமை வந்து முடியுமா? இருக்கே கதை. பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் போயிடக்கூடாது. பாருங்க, காட்டுக்குள்ள நீங்க வேட்டைக்கு வந்திருக்கீங்க, ஒரு கணவனும் மனைவியும் இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போறது இப்ப ஏகப்பட்ட வாகனங்கள்லாம் இருக்கு, அப்பொழுதுதான் நடந்தே போவாங்களாம். இப்ப இந்த ஊர்ல இருந்து பக்கத்துக்கு போறோம் நடந்தே போறோம், காட்டுக்குள்ளே போறது அதுதான் விளக்க தேடி பார்த்து இப்படிதான் போவாங்களாம். அப்படி 2 பேரும் போயிருக்காங்க. அந்த பெண்ணு கொஞ்சம் கர்ப்பிணி, நிறைமாத கர்ப்பிணியா இருக்கா. ரொம்ப தூரம் நடந்து போயல, அவளால முடியல, எங்கனால நடக்க முடியல, கொஞ்சம் தண்ணி வேணும், தண்ணி குடிச்சிட்டதுக்கு அப்புறம் நடக்க முடியும், இதுக்கு மேல நடக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரத்து பக்கத்துல உட்காந்தாச்சு. சரிம்மா நீ ஓய்வெடு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு கணவன் போயிட்டார். உங்களை மாதிரி வேட்டைக்காரர் அந்த நேரம் பார்த்து வேட்டையாடுறதுக்கு வந்தார். இப்படி வர வழியில பாருங்க, அந்த மரத்து மேல இருந்த அம்பு காத்து அடிக்கும் போது தவறி இந்த பெண் மேல விழுந்து இறந்து போயிடலாம். சரி, இறந்து போனது அந்த கணவன் தண்ணி கொண்டு வர, இந்த வேடுவர் வந்து அந்த நேரமா நிக்க, இவன் வந்து பார்த்தமே சொல்லிட்டே என் மொண்டாட்டி நீ தாண்டா கொண்டுட்டேன்னு. இப்ப இதுல யாருக்கு பழி வரும், யாருக்கு பாவம் வரும்? நல்ல கதமா. ஆமாங்க, ஏன்னா இந்த கணவன் சொன்ன உடனே அப்பதான் சொல்ற, நாட்டுல உள்ள மன்னன்ட்ட போய் நீதி கேட்போம் அப்படின்னு அந்த வேட்டைக்காரல அழைச்சிட்டு போயிட்டார். அழைச்சிட்டு போய் பார்த்தா அவளுக்கு ஏதாவது, ஐயா என் மனைவியை கொண்டது இவன்தே, இவன் கையில தான் வில்லு அம்பு இருக்கு, வேற யாருமே சுத்தி முத்தி இல்ல, அதெல்லாம் என் மனைவி இவன் தான் கொண்டிருப்பான்னு அந்த கணவன் சொல்ல. அவர் சொன்னார வேட்டையாடுறது, ஐயா நான் வேட்டைக்கு வந்தாலும் உண்மைதான், நான் வரும்போதே அந்த அம்மா இறந்து கிடந்தாங்க, நான் ஒண்ணுமே பண்ணல, நான் பானம் போடவே இல்லை, நான் இன்னைக்கு ஒரு பறவையை கூட அடிக்கவே இல்லை, நான் வேட்டைக்கு வந்தது உண்டான நான் அடிக்கல அப்படின்னு அவர் சொன்னாராம். இப்ப அந்த மன்னன் தீர்ப்பு சொல்லணும்ல, என்ன தீர்ப்பு வழங்கியிருப்பாரு அப்படின்னு தான் கேட்கணும். ஆனா அந்த மன்னன் நினைச்சாரு சரியான தீர்ப்பு கொடுக்கணும், இப்பொழுது வேட்டைக்காரன சிறையில் அடங்க, நாளைக்கு தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு. கனவுல சிவபெருமான் சொன்னாராம், இன்னைக்கு உங்க ஊர்ல ஒரு திருமணம் நடக்கும், இந்த திருமணத்துக்கு நீ மன்னனா கலந்துக்கிறாத, மன்னன் இல்லாம தெரியாத ஒரு ஆள மாறு வேஷத்துல போ, மாறு வேஷத்துல போனேன்னா நாளைக்கு தீர்ப்பு சரியா சொல்லலாம் அப்படின்னு கனவுல வந்து சொன்னாராம். இப்ப பாருங்க, கல்யாணத்துக்கு போக நல்லா ரொம்ப பட்டு பிதாமத்தோடு போனோம், ஆனா இவர் மன்னர் இல்லாம கொஞ்சம் மாறு வேஷத்துல ஒரு அந்தனர் போல போனாராம். இந்த சமையல் அமைக்கிறாங்களே இடம், அந்த இடத்துல 2 பேர் பேசிக்கிட்டாங்களாம். இங்க பாருடா, இந்த அர்ஜமர மனவரையில மாப்பிள்ள இவன் உயிரை இன்னைக்கு எப்படியா பிடிச்சாகணும், ஆனா எப்படி பிடிக்கிறதுன்னு ஒருத்தன் கேட்க, அதுக்கு இன்னொருத்தன் சொன்னானு, இது என்னடா விந்த, நேத்து பாரு அந்த பொம்பளை பிள்ளை உயிரை எப்படி பிடிச்ச, என்னைக்கோ விட்டு அம்பு மரத்துல இருந்து காத்தடிக்க வச்சு, காத்தடிச்சது மூலமா கீழே விழுந்து அந்த பொண்ணு மேல குத்தி இலக்க வச்சு உயிரை பிடிச்சிட்டு போனோம்ல, அது மாதிரி என்ன செய்யணும், மேல சத்தம் கேட்குது, இந்த மேல சத்தம் அதிகமா கேட்டா எழுத்தாப்புல காலை கட்டி கிடக்கு, இந்த காலை மேல வச்சு அதை அத்துக்கிட்டு வந்து மாப்பிள்ளை பையனை குத்தி அந்த உயிரை பிடிச்சிட்டு போயிடலாம்னு சொல்லி எம்மா தூதர்கள் பேசினாங்களாம். அதை கேட்ட மன்னன் நினைச்சாராம், அடடா தெரியாம ஒரு வேலை இந்த வேட்டைக்காரன் தான் குற்றவாளின்னு சொல்லி இருந்தா பழி நம்ம மேல வந்து சேர்ந்திருக்கும், பாவம் அவனுக்கு போய் சேர்ந்திருக்குன்னு சொல்லி மறுநாள் சரியான தீர்ப்பை கொடுத்தாரு. உனக்கு மனைவி வந்து இவன் போட்ட பானத்தில் இருக்கவில்லை, என்றோ இந்த பானத்தின் மூலமாக அது யமன் உயிர் விதி போகணும்னு இருந்திருக்கு, போயிடுச்சு அவ்வளவுதே, இவே அதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்லி பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் போகாம தீர்ப்பு கொடுத்தாரா. இப்படி வேட்டைக்கு போன கதை இருக்குல்ல, சொன்ன கதை பாண்டிய நாட்டுல இருந்த ஒரு கதை. ஆமா, நல்லா இருக்கு பாருமா, இது பாண்டிய நாடு தானே. இப்ப பிறப்பு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும், அந்த வந்து அந்த உயிரை பிடிக்கிறது யாரு, யமனுக்கு உள்ள வேலை. பாருங்களேன், இப்ப சரியா இப்ப கணக்கு வழக்கு எழுதுறது யாருன்னா சித்திரகுப்தனுக்கு வேலை. சரியா நேரத்துல நிமிடத்துல இந்த நொடி பொழுதுக்குள்ள பிடிக்கணும்ன்ற விஷயம் யாருக்கு தெரியும்னா யமனுக்கு, யம பகவானுக்கு தெரியும். ஒவ்வொரு ஆளுக்கு சிவபெருமான்
இந்த வேலையை நீ பாரு. ஆமா. இந்த வேலையை நீ இவர் நியமிச்சு வருதான். ஆக்கல், அழித்தல், காத்தல், அருளல், மறைதல் என்ற 5 தொழில்களுக்கு உட்பட்டவன் இங்க சிவபெருமான். ஒரு மரத்துல ஒரு குருவி உட்கார்ந்திருக்கு. சரி. சரியா? பதிலுக்கு கதை பேசின தலை வெடிச்சிருமா? ஆமாமா. இல்ல ஏன்னு கேக்குறேன். இல்லம்மா, நீ ஒண்ணு சொன்னா சொல்லித்தரேன். என்னப்பு நீ ஒண்ணு சொல்றீங்க, நான் சொல்லித்தரேன். ஏன் பொம்பளை பிள்ளை பேசினா ஆமான்னு கேட்டிருக்க தெரியாதா? சரிம்மா, கேப்ப முருங்க. ஒரு மரத்துல ஒரு குருவி உட்கார்ந்திருக்கு. இந்த குருவி அரவன் திண்டி தான் இறக்கணும்னு விதி. எப்படி? அந்த குருவிய ஒரு பாம்பு திண்டி தான் இறக்கணும்னு விதி. அந்த பாம்பு இருப்பதோ பல மைல் தூரம் அங்க இருக்கு. அந்த பாம்பு குத்தி தான் சாகணும் அப்படின்ற குருவிக்கு விதி. சரி. இந்த என்னடா செய்யறதுன்னு சொல்லி இந்த யமதர்மன் கண்ணு பச்சை குறி தப்பாம அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, யோசிக்கிறாரு. அந்த நேரம் கருட பகவான் அந்த வழியை வந்தவர் யமனை பார்த்துட்டாரு, இந்த குருவியை பார்த்தாரு. என்னடா இந்த குருவியை பார்த்துட்டு இருக்காரு யமன், விதி முடிய போதே, நம்மளால முடிஞ்ச உதவி காப்பாத்தோன்னு சொல்லி என்ன செஞ்சாரா, இந்த கருட பகவான் தன்னுடைய அந்த குருவியை 2 காலால பற்றி கொண்டு பல மைல் தூரம் பறந்து போறாரு. பறந்து போய் இவர் என்ன செஞ்சாரு, குருவியை காப்பாற்ற கொண்டு போறாரு. தூக்கிட்டு போய் ஒரு மர பொந்துல தெரியாம வைக்க, மர பொந்துல வைக்க, அங்கே மர பொந்துக்குள்ள இருந்த ஒரு பாம்பு அந்த குருவியை தீண்டி குருவி இறந்து போச்சு. அப்ப பாருங்க, பேசாம அது இங்கே இருந்திருக்கலாம். யாரோ எங்கே பிறந்தாலும் எங்கே வாழ்ந்தாலும் அவனவன் விதி எங்கெங்கே முடியணுமோ இங்கதானே முடியும். ஒண்ணும் வேணாம். நம்ம நாட்டில் பிறக்கிறோம், வெளிநாட்டுகள்ல எத்தனை பேர் வேலை வெட்டிக்கு போறோம்ல, இங்க போறோம். ஏன்னா வெளிநாட்டுல போய் தான் அப்படி விதி முடியணும் அப்படின்னா அங்கதானே முடியும். வாருமா, நல்ல அறிவான கதையா பேசுற. ரொம்ப சந்தோஷம். மாதிரி இந்திராணி ஒரு கிளி வளர்த்து வந்தாங்க. ஆமா. இந்த கிளியாகப்பட்டது கொஞ்சம் நோய் வாய்ப்பட்டு போயிருந்துச்சா. இந்திரன் போய் இந்திராணி சொன்னாலாம், ஏங்க நீங்க இந்திரன்ல தேவர்களுக்கெல்லாம் தலைவர் தானே, தலைவர். இந்த நான் வளர்த்த கிளி கொஞ்சம் முடியாம இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, படைச்சவர் பிரம்மே, காக்கிறவர் பெருமாள், உயிரை பிடிக்கிறது யமன். யமன்ட்ட போய் கேட்டு இந்த உயிர் எப்ப போகும் இல்ல பொழைச்சுக்குமா, இதுக்கு ஆயுசு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி இந்திரன் அனுப்பி விட்டாங்க. சரி, இந்திரன் போய் வேகமா யமன்ட்ட கேட்டாரு. யமன் சொன்னாதான், இங்க பாருங்க, உயிரை பிடிக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும், ஆனா படைச்சது பிரம்மன் தானே, அவனுக்கு தான் தெரியும் ஆயுசு எப்ப முடிச்சிருப்பான்னு. ஆனா படைச்சவன்ட்டு அவன்கிட்ட போய் கேட்பணும். பிரம்மனுக்கு தேடி போனாங்களாம் யமனும் இந்திரனும். பிரம்மனை போய் கேட்கல. அவர் சொன்னாராம், படைக்கிறது மட்டும்தான் என் வேலை, காக்குறது பெருமாளோட வேலை, அவர்கிட்ட போய் கேளுங்க இதை எத்தனை நாள் காத்தருவார்னு. அவரை போய் கூட்டிட்டு வந்து கேட்கலான்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து பெருமாளை பார்க்க போனாங்களாம். பெருமாள் சொன்னாராம், காக்குறதுமே என் வேலைதான், இந்த உயிரை பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த எழுதுறதுக்கு ஒருத்தர் இருப்பல்ல சித்திரகுப்தே, அவனுக்கு தான் தெரியும் சொல்லி சித்திரகுப்தரை பார்க்க போனாங்களாம். பாருங்க, யமே, இந்திரே, பிரம்மன், பெருமாள் எல்லாம் சேர்ந்து சித்திரகுப்தரை பார்க்க போனாங்களாம். அப்ப அவரை போய் பார்க்க சொன்னா, ஐயா உயிரை பிடிக்கிறது எழுதுறதுல ஏன் வழக்குதான், ஆனா இருந்தாலும் இந்த அறை இருக்கு பாத்தீங்களா, இந்த அறை முழுவதும் ஒவ்வொரு முடிச்சு தொங்கும், யாரோட முடிச்சு எப்ப கீழே விழுகுதோ அப்பதான் உயிர் இவங்களுக்கு போகணும்னு எனக்கு தெரியும். வாங்க முதல்ல அந்த அறைக்குள்ள போவோம், இந்த கிளியோட ஆயுளுக்கு எவ்வளவு இருக்குதோ இதை முடிச்சு பார்ப்போம், யாரோட முடிச்சு விழுந்தா இருக்கா இல்ல ஆயுசு கட்டியான்னு பாத்துக்கணும்னு சொல்லி இந்த 5 பேர் இப்படி அறை கதவை நீக்குறாங்கல்ல, ஒரு முடிச்சு கீழே விழுந்துச்சான். அதுல எழுதி இருந்துச்சான், பிரம்மன், இந்திரன், யமன், சித்திரகுப்தன், பெருமாள் என்று சொல்லக்கூடிய 5 பேர் என்னைக்கு இந்த அரைக்கதவை நீ திறக்கிறார்களோ அன்னைக்குதான் இந்த கிளிக்கு ஆயுள் முடிவுன்னு எழுதி இருந்துச்சா. விதியை யாரால வெல்ல முடியும்? உண்மை. பேசாம கிளி முடியாம கூட அங்கேயே இருந்திருக்கலாம். ஒரு ஊர்ல பேசாம நீ கதை பேசணும்னு அப்படித்தான் பாத்துக்க. அது சரி, ஒரு ஊர்ல ஒரு தெரிஞ்சிருக்கான், அவனுக்கு விதி முடிய போது யமன் நேரடியா உயிரை பிடிக்க வர்றான். டேய், ஒரு விதி முடிஞ்சு போச்சு, அதனால உன் உயிரை பிடிச்சு போவாரேன்னு சொல்றாரு. அப்ப சொன்னான் அவன், ஐயா வாங்கய்யா, இது தமிழ்நாடு, எதிரியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா நான் வயிறா சாப்பாடு போடுவோம், என் உயிரை பிடிச்சுங்க, அதனால நீ முதல்ல வயிறா சாப்பிடுங்க, எவ்வளவு மதுபானம் வேணுமோ எல்லாம் தர்றேன், முதல்ல சாப்பிடுங்க சொல்லி பூலோகத்துக்கு எமனே வந்தாலும் மதுபானம் தானே. ஆமா. சரி, என்னடா உயிரை பிடிக்க வர்றான் இருந்தாலும் இப்படி சொல்றானே அப்படி சொல்லி அவன் கொடுக்கிற சாப்பாடு பதார்த்தம் மதுபானம் எல்லாம் சாப்பிடாரு. சரி, என்ன உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. என்ன இருங்கத்தா, கொஞ்ச நேரம் மாலை மாத்திரத்தை பாத்துட்டு போவீங்க, இவ்வளவு நேரம் இருந்துட்டு இப்ப கிளம்புறீங்களா, அவ்வளவுதே ஒரு நாடகத்தை முடிக்க விடிஞ்சு வச்சு இருங்க. இல்லங்க, சாப்பிட்ட உடனே கொஞ்சம் அசதி இல்ல, அவ்வளவுதே 2 நிமிஷம். ஐயா அடையாளத்தை சொல்லுங்க. என்ன விடிஞ்சு வச்ச வீட்டுக்கு போறாங்கல்ல ஒவ்வொருத்தரா, வாங்க வாங்க வாங்க,
சரி இவ்வளவு கதை பேசுறீங்க, ஆமா அருமையா மானுக்கு பேசுறீங்க. அடையாளம் காட்ட எந்திரிச்சு நிக்கிறாங்க. அது சொன்ன பிறகாவது நீங்க தருவீங்களான்னு பாட்டு பாடுவோம். அவர் அடையாளம் பாடிதான் ஆளுக்கு ஒரு பாட்டை பாடுவாங்க. சொல்லவாப்பா. சொல்லுங்க பாக்கலாம். கையாத கானகத்தை நின்றுடாவோ, கஜாத கனகத்தே